அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ கோமதி மணி. ஜோதிட சாஸ்திரத்தில் மிக மிக முக்கியமானது நட்சத்திரமாகும். ஒருவருடைய ஜாதகம் அவர் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் அமைகின்றது. நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை நல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து செய்ய ஆரம்பித்தால் அது வெற்றியை கொடுக்கும். நன்மை தரும் நட்சத்திர நாளில் முக்கியமான வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும் செயல்களை நாம் தொடங்கலாம். அது நமக்கு சாதகமாக அமையும். ராசி மண்டலத்தில் உள்ள 27 நட்சத்திரங்களில் இரண்டாவதாக உள்ள நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். நாம் அந்த பரணி நட்சத்திர நாளில் எந்தெந்த செயல்களுக்கு பயன்படுத்தலாம், அதை எதற்கு பயன்படுத்தக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். பரணி நட்சத்திரத்தின் வடிவம் அடுப்பு போன்றது. பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வீட்டை குறிக்கக்கூடியது. எனவே பரணி நட்சத்திரம் வருகின்ற நாளில் புதிதாக ஒரு வீட்டிற்கு பால் காய்ச்சலாம், வீடு குடி போகலாம். குடிபோகும் வீட்டிற்கு பால் காய்ச்சுவதற்கு மிகவும் சிறந்த நாள் பரணி நட்சத்திரம் ஆகும். மேலும் பரணி நட்சத்திரம் அடுப்பை குறிப்பதால் நெருப்பினால் செய்யக்கூடியவைகளை இந்நாளில் துவங்கலாம். பரணி நட்சத்திரம் மேச ராசியில் உள்ளது. மேச ராசியின் அதிபதி செவ்வாய். செங்கல் சூளை எனப்படுவது செவ்வாயை குறிக்கும். எனவே செங்கல் சூளைக்கு நெருப்பு கூட்ட மிகச்சிறந்த நாள் பரணி நட்சத்திரம் ஆகும். மேலும் பேக்கரியில் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் சுக்கிரனை குறிக்கும். எனவே பரணி நட்சத்திர நாளில் பேக்கரி தொடங்க மிக சிறப்பாக இருக்கும். மேலும் பரணி நட்சத்திரக்கு அதிபதியான சுக்கிரனின் காரகத்துவமான இசை, ஓவியம், நடனம் போன்ற கலைகள் பயில பரணி நட்சத்திரம் உகந்தது. மேலும் பயின்ற கலைகளை பரணி நட்சத்திரத்தில் அரங்கேற்றம் செய்ய மிகச் சிறப்பாகவே இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் நீசமடியும் கிரகம் சனி பகவான். சனி பகவான் வேலையாட்களை குறிக்கக்கூடியவர். எனவே பரணி நட்சத்திரம் வரும் நாளில் வேலையாட்களை நியமித்தால் அவர்கள் நம்முடன் நீண்ட நாள் விசுவாசமாக இருப்பார்கள். வேலை ஆட்களை நியமிக்க மிக மிக சிறந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஆகும். மேலும் பெரிய நிறுவனங்களில் தொழிலாளர்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவர்களை பரணி நட்சத்திரத்தன்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேச அவை சுமூகமாக முடியும். ஆயுத பிரயோகம் மற்றும் சண்டையிட ஏற்ற நட்சத்திரம் பரணி ஆகும். யார்கிட்டையாவது சண்டை போடணும்னு நினச்சா பரணி நாளில் சண்டையிடுவது வெற்றியை கொடுக்கும். சண்டை போடுவது நியாயமானதாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வெற்றியை அடைய முடியும். மேலும் திருமணமான தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்க சிறந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஆகும். மேலும் சுக்கிரன் கால்நடைகளை குறிக்கும். எனவே பரணி நட்சத்திர நாளில் மாடு வாங்கலாம். அவை நன்மையில் முடியும். இப்பொழுதெல்லாம் பெரும்பாலும் வீட்டை சுற்றி இடம் இருக்கும் பட்சத்தில் அனைவரும் சிறு சிறு செடிகள் தொட்டில் வைத்து ஒரு ஹாபி மாதிரி வச்சு வளர்க்குறாங்க. மொட்டை மாடியில் தோட்டம் அமைத்து கொள்கிறார்கள். இதில் மூலிகை செடி வைத்து வளர்ப்பார்கள். புதினா, துளசி, கற்பூரவள்ளி முதலிய செடிகளை விருப்பத்துடன் வளர்ப்பார்கள். மேலும் மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகளையும் வளர்ப்பார்கள். அத்தகைய மூலிகை செடிகளை பரணி நட்சத்திரன்று பயிரிட்டு அல்லது நட்டு வளர்த்தால் அது சிறப்பானதாக இருக்கும். மேலும் செவ்வாய் சுக்கிரன் இணைவானது ரோஜா செடியை குறிக்கும். எனவே பரணி நட்சத்திர நாளில் ரோஜா செடியை நட்டு நாம் வளர்க்கலாம். மேலும் தீர்த்த யாத்திரை செல்ல நினைப்பவர்கள் பரணி நட்சத்திர நாளில் பயணங்களை மேற்கொள்ளலாம். அது அவர்களுக்கு நன்மையை உண்டாக்கும். மேலும் பரணி நட்சத்திரங்கிறது கீழ்நோக்கு நாள். எனவே பூமிக்கு கீழ் கிடைக்கும் புதையல் எடுக்க சிறந்த நாளாக கருதப்படுகிறது. சுரங்கம் அமைக்க, குளம் வெட்ட, கிணறு வெட்ட மிகச்சிறந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அதில் அக்காரியத்தை மேற்கொண்டால் அது வெற்றியை கொடுக்கும். பரணி நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள் என்பதால் பூமிக்கடியில் விளையும் கிழங்குகளை பயிரிட ஏற்ற நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஆகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரணி நட்சத்திர நாளன்று துர்க்கை அம்மனை வழிபட துர்க்கையின் அருளானது பரிபூர்ணமாக அவர்களுக்கு கிடைக்கும். மேலும் மலைமேல் உள்ள பெண் தெய்வங்களை பரணி நட்சத்திரத்தன்று வணங்கலாம். மேலும் நீண்ட காலமாக திருமண தடை உள்ளவர்கள் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் தொடர்ந்து 3 மாத காலம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை வழிபட திருமண தடைகள் நீங்கி திருமணம் இனிதே நடைபெறும். மேலும் பரணி நட்சத்திர நாளில் நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்த்தால் திருமணமானது பரணி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது. மேலும் பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் முடி திருத்துவதோ நகம் வெட்டுவதோ கூடாது. மேலும் பரணி நட்சத்திரத்தன்று யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. கொடுத்த பணமானது திரும்ப வராது. பரணி நட்சத்திரம் வருகின்ற நாளில் மேற்கூறியவைகளை செய்ய வேண்டியவைகளை செய்தும் தவிர்க்க வேண்டியதை தவிர்த்தும் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.